அப்படிங்கிறப்ப வந்து அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம எழுதுறது கொஞ்சம் சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் அப்படிலாம் வரும். அந்த படத்துலயும் அவர் தான் அப்படி இருக்காருன்னு சரி இந்த கான்செப்ட் நம்ம அவர் ஹீரோ மேல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டுல நான் தான். அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ்னு ஒரு கலாச்சாரம் வந்த பிறகு சில பாடல்கள் வந்து நமக்கு உருவாக்குறப்ப தெரியும் இது கன்ஃபார்மா ஹிட் ஆகும், ரீச் ஆகும் அப்படின்னு. வண்ணக்கிளியில் பிறவி எடுத்த மண்ணின் மைந்தன் சிறப்பு, எங்கள் மண்ணின் மைந்தன் சிறப்பு, இந்த வண்ணத்திரையில் மெட்டு மெட்டா கொட்டி கொட்டி கிடக்கு, கொட்டி கொட்டி கிடக்குன்னு ரஜினி சார் படத்துல வந்து பாடியிருக்கோம். அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த படத்துக்கு பேர் வாங்கி கொடுத்ததே அந்த பாட்டு தான். ஏரோப்ளேஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் நின்சில். காலையில ஏஞ்சிக்கும் போதே ஒரு காதல் கனவு, காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு கப்பல் வர்றதை பார்த்தேன். அந்த காதல் கப்பல் ஏறி பயணம் பண்ணலாம் அப்படின்ற நேரத்துல மைனர் வந்தார். மைனர் உடனே வேட்டி கட்டி வாப்பா அப்படின்னு வேட்டி கட்டி தான் அவர் கூட போனேன். மைனர் வேட்டி கட்டி அப்படின்னு ஒரு டான்ஸை போடும்போது தான் மைனரே நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு லவ் இஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன் அப்படின்னு மைனர் சொன்னார். உடனே சூறையாட வாடா அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போனா இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பாடலாசிரியர் முத்தமிழ் இருக்காரு. நிறைய படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு. தமிழ் லீடிங் லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களோட பாடல்கள் எல்லாமே ஒரு வைபான ஒரு பாடல்கள்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரம் த ஸ்டார்ட் நீங்க பண்ண பாடல்கள் ஃப்ரம் ரூட் டு தலன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மைனர் வேட்டி கட்டி அப்படின்னு சொல்லலாம். எல்லா பாடல்களும் வந்து மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மில்லியன் கணக்கான வியூஸ் போயிருக்கலையே அந்த பாடல்கள். இன்ஜினியரிங் டு இசை பயணம், ஒரு இன்ஜினியரா இருந்திருக்கீங்க முதல்ல, இப்போ இசை பயணத்துல தொடர்றீங்க. எப்படி இருக்கு? ஆமா, எப்போதுமே வந்து நம்ம இன்ஜினியரிங்கிறது நம்ம படிக்கணும்ல, படிச்சு வந்தது. அதுலேயே வந்து நமக்கு இயற்கையாகவே இருக்கிற அந்த ஒரு கலை மீது உள்ள ஆர்வம் அதுதான். அப்போ ஸ்கூல்ஸ் டேஸ்லேருந்து எல்லாமே அந்த ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், பாடுவேன், அந்த மாதிரி மியூசிக், அந்த மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணுவேன். அப்புறம் காலேஜ்லேயும் அந்த மாதிரி பண்ணேன். காலேஜில் டீம் ஃபார்ம் பண்ணோம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணோம், அதான் இன்ஜினியரிங் படித்தேன். அப்புறம் 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நமக்கு வந்து அது தோணிட்டே இருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸ், கைத்தட்டு, இதெல்லாம் கேட்டு 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 பழகி. கலைஞனுக்கு கைத்தட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இல்லையா? அந்த மாதிரி அந்த கைத்தட்டு அங்கே போய் கிடைக்காம இருக்குது இல்லை, எப்பயாவது கிடைக்கும், அது வேற. மற்றபடி வந்து நம்ம தொடர்ந்து அது மிஸ் பண்ண மாதிரியே இருக்குது. சரி இதை அடுத்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப சரி சினிமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளைண்டாக என்னன்னே தெரியாது சினிமா, பட் அங்கே அப்படி ட்ரை பண்ணி சினிமாவுக்கு வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் காலம் அப்படியே வெயிட்டிங்ல இருந்து அப்புறம் வந்து லிரிசிஸ்ட் ஆகிட்டேன் நான். சினிமாக்கு நீங்கள் வந்து ஒரு 15 இயர்ஸ் கிராஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 15 to 16 இயர்ஸ் ஆயிருக்கும். உதயன் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அருள்நிதியோட படத்துல. ஸோ அந்த பாட்டு பத்தி சொல்லுங்க. உதயன் படம் டெபியூட் ஒரு படம் பண்றீங்க, அந்த பாட்டுக்கு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க. ஆமா ஆமா, ஸோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. ஆமா, 2011 தான் அந்த படம் வந்தது. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் வச்சுங்களேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து டெபியூட் அப்படிங்கிறப்ப வந்து யாருமே வந்து நம்ம சொல்றத வந்து அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஃபுல்லா உள்வாங்கி அவங்க சொல்ற மாதிரி எழுதுற மாதிரி, பக்கவா எல்லாமே அவங்க சொல்ற மாதிரி தான் எழுதுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம எழுதுறது கொஞ்சம் சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் அப்படிலாம் வரும். இப்போ என்னன்னா வந்து நான் எழுதி ஓகே ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இன்னும் மேலே 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 ஏதாவது ஆப்ஷன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அங்கே ஷூட்டிங் போயிட்டே இருக்கும், சைடில் நான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். சாப்ளின் மானசா அப்படின்ற டைரக்டர் தான், அவர் மூலமாக தான் அறிமுகமானேன். அதான் அங்கேயே உட்காந்து எழுதுனது அதெல்லாம் ஒரு புதிய அனுபவம். அதே மாதிரி அந்த முதல் எழுதி அந்த லிரிக்ஸ் எழுதி ஃபர்ஸ்ட் ஒரு டெபியூட்ல சம்பளம் வாங்குவோம்ல, அந்த சம்பளம் வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரீஷியஸா இருக்கும். அந்த மொமெண்ட்டை நீங்க மறக்கவே முடியாது. ஆமாம், அது படத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி அதுதான் ஃபர்ஸ்ட் நான் போய், அதாவது எல்லாம் பர்த்டேக்கு சாக்லேட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து என்னோட படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு இல்லை, ரொம்ப நாளாக உழைச்சி நம்ம பேர் படம் தியேட்டர்ல வருது அப்படிங்கிறப்ப அதுக்கப்புறம் நான் சாக்லேட் கொடுத்தேன். இந்த மாதிரி படத்துல வந்து பேரண்ட்ஸ்ன்ற வந்து நம்ம வீட்டில், ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு லெவலுக்கு ரீச் ஆயிட்டான், ஒரு லெவலுக்கு பேர் வாங்குறான் அப்படின்னு சொல்ல நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளோட சொந்தக்காரங்க ஆகட்டும், முன்னாடி எல்லாம் ஒரு மாதிரி பேசியிருந்தோம். ஸ்டார்டிங்ல வந்து என்னடா சினிமான்னு போற, என்னடா பண்ற, கல்யாண வீடுகள்ல போனா எப்பதான் போய் படம் பண்ண போற, இந்த கேள்வி அதிகமாவே இருக்கும், கேட்பாங்க. ஆனா நீங்க இந்த ரீச் பண்ணிட்டு இந்த டெபியூட் பண்ண சொல்ல உங்க ஃபேமிலி எப்படி பார்த்தாங்க? ஆமா, இப்போ என்னன்னா வந்து இப்போ எங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே வந்து படிச்சு அதுல சர்வைவல் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இருந்தது. பட் ஏன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம், ஒரு பயம் இருக்கும்ல அவங்களுக்கு, அவங்க நம்ம மேல உள்ள அக்கறை இல்லை, அந்த பயம் இருக்கும். அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. நம்ம இதை மீறி வந்து நம்ம சினிமா ட்ரை பண்றோம், என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், என்னமோ பண்ற, சொல்லு எப்பதான் முடியும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம சக்சஸ் பண்ணி அந்த மாதிரி படத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அப்புறம் வரிசையா தொடர்ந்து நான் படங்கள் பண்ணனா எல்லாமே ஹிட்டும் ஆச்சு. அதனால வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு. கண்டிப்பா நம்ம அட்டகத்தி படம் பத்தி சொல்லி ஆகணும். என்ன ஒரு படம் அட்டகத்தி இல்லையா? அந்த படத்துல நம்ம அட்டகத்தி தினேஷ், அவர் பேரே வந்து அட்டகத்தின்னு
எம்பளமான இடம் அந்த இடம். ஆமா ஆமா ஸோ ரஞ்சித் அவர்கள் டைரக்ஷன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரஞ்சித்தோட டெபியூட் படம் இல்லையா அவரோட ஆமா, படம். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த ரூட்டு தள்ள பாட்டு எல்லா இடத்துலயும் பசங்கள்லாம் பஸ்ல ஆகட்டும், இல்ல 12X பஸ் ஆகட்டும், இல்ல 45B பட்டினப்பாக்கம் பஸ் ஆகட்டும், எல்லா பஸ்லயும் வந்து பசங்க இந்த பாட்டு கேட்டுட்டு தான் நிறைய பேர் ரூட்டு தலை அப்படின்னு இந்த நோட்டை சுத்திட்டு நிறைய பேர் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. அது எனக்கு ஆக்சுவலா வந்து நான் திருச்சி, எனக்கு சென்னை பத்தி சுத்தமா தெரியாது. வந்து இங்க ட்ரை பண்ணதுதான். அப்ப வந்து ரஞ்சித் அவர்களை சந்திக்கிறப்ப சிவிகுமார் அவர் ப்ரொடக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு படம் பண்றாங்க. சிவிகுமார் எஸ் பெரிய ஆளு. அதான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப வந்து நானும் சந்தோஷம் போய் மீட் பண்றோம். மீட் பண்றப்ப அப்ப சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அதுல வந்து இந்த மாதிரி சென்னைஸ்ல நிறைய ரூட் இருக்கும். அந்த ரூட்ல எல்லாத்துக்குமே ஒருத்தர் இருப்பாரு, லீடரா இருப்பாரு. அவர் தான் ரூட்டு தலை. ஓ அப்படின்னு எனக்கு ஒரு புது கான்செப்டா இருக்குது. சரி ஓகே, இதை அந்த படத்துலயும் அவர் தான் அப்படி இருக்காருன்னு சரி இந்த கான்செப்ட் நம்ம அவர் ஹீரோ மேல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டுல நான் தான் சரி ரூட்டுத்தலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அந்த லைன் தான் எழுதணும். வா ரூட்டுத்தலை கேட்க யாரும் இல்லை, அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஆக்சுவலா இந்த பாட்டு தான் வந்து அந்த அட்டக்கத்திக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அங்க உருவாக்கின பாட்டு. ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு தான். இந்த பாட்டு வச்சுதான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாடல்கள் உருவாக்கணும். அடுத்ததா இறைவியில எல்லாருக்குமே வந்து இந்த காதல் கப்பல் ஏறி போனோம்னா எல்லாரும் சாட்டிஸ்பேக்ஷன்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த படத்துல. எல்லாமே முழுமை அடைஞ்சிட்டாங்க அந்த பாட்டுல. ஏன்னா இறைவின்ற ஒரு படம் வந்து ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் இல்லையா. சோ அந்த படத்துல சந்தோஷ் நாராயணன் இது வரைக்கும் டான்ஸ் ஆடுறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு டெபியூட்ல அவர் வந்து டான்ஸ் ஆடுறாரு, ஒரு பாட்டு டான்ஸ் ஆடுறாருன்னா அது நீங்க தான் காரணம் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஆக்சுவலா அந்த பாட்டுல நானும் பின்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிருப்பேன். அந்த ரிதம் பிளேயரா நான் தான் சந்தோஷ் பின்னாடி ரிதம் பிளேயர். ஒரிஜினலா நான் வந்து காலேஜ்ல அந்த ரிதம் பிளேயரா இருந்தேன். அப்படிங்கிறப்ப சந்தோஷ் யூஸ் பண்ணாப்ல அந்த படத்துல. ரெண்டு பேருமே அதில் தான் பர்ஃபார்மன்ஸாக வரும் அந்த பாட்டில், அந்த காதல் கப்பல் பாட்டில். அது வந்து உண்மையிலே வந்து எஸ்.ஏ. சூர்யா சார் வந்து ரசித்து சில வரிகளை சொன்னார். அது ஏதோ ஒரு ஏதோ ஒரு வரி எனக்கு பிடிக்கும் ஏதோ ஒன்று ராவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் நான் கேட்க அவர் சொன்னார். ஒரு வரி எந்த வரியான்னு கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மினுக்கும் அந்த மினுக்குங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னார். எஸ்.ஏ. சூர்யா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் இருந்தேன்ல, நானும் பர்ஃபார்ம் பண்ணுறேன்ல, அதனால வந்து அப்போ அங்கேயே பேசி ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த சாங் என்னன்னா வந்து கூட பாபி வேற ஆடுவாரு. ஆமா. இந்த சாங் என்னன்னா இறைவின்னு சொல்றீங்க, அந்த பெண் சொல்றீங்களா, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காதலிக்கும் ஒவ்வொரு மனைவிக்கும், அதாவது காதலிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க வந்து கோவமா இருக்கிற டைம்ல வந்து நம்ம இந்த பாட்டை பாடினா அவங்க வந்து கூல் பண்ணிடுவாங்க, கூல் ஆயிடுவாங்க அப்படின்ற தீம் தான் அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து அப்போதைக்கு எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக அது வந்து வைரல் ஆகி பயங்கர அந்த பாட்டு ரீல்ஸ்லாம் பயங்கரமா பிச்சுக்கிச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை வந்து பாட ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப ரீல்ஸ்ன்னு சொல்லுவோம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா பொட்டேட்டோ ஃபேஸ்னு ஒரு பொண்ணு, அந்த ரீல்ஸை போட்டு எஸ்.ஜே. சூர்யா சார் எங்கடா டே அவர் பாவம் எங்கேயா இருப்பார் மனுஷன், படம் பண்ணிட்டு இல்லை வந்து எங்கேயாச்சும் ஆந்திரால படம் பண்ணிட்டோ இல்லை கனடால படம், எப்படா அந்த பாட்டை ரீச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஃபேஸ்ல வந்து அந்த கமெண்ட்டும் போட்டிருந்தாரு இல்லையா. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்க பாட்டு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து திருப்பி ஹிட் ஆகுது, அந்த பொட்டேட்டோ ஃபேஸ் அந்த பொண்ணு மூலியமா தான் ஹிட் ஆச்சு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் வந்து என்ன நினைச்சேன்னா, என்னைக்குமே வந்து நம்ம ஒண்ணு எழுதுறோம்னா அது எல்லாரும் அதை கேட்கணும், எல்லாரும் அதை கொண்டாடணும் அப்படின்னு நினைப்போம். அப்படிங்கிறப்ப வந்து அந்த படம் ரீச் ஆச்சு, ஒரு லிமிட்டடா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரீல்ஸ்னு ஒரு கலாச்சாரம் வந்த பிறகு அதுல வந்து நம்ம பாட்டு வந்து வைரல் ஆகுதுங்கிறப்ப வந்து அதாவது இது எதுக்காகனா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து சொல்லி அவங்கள வந்து தன் வசப்படுத்துறதுக்கு தான் அந்த பாடல் உபயோகப்படுது. இது வந்து நம்ம அந்த கட்டுக்குள்ளே இல்லாம எல்லாரும் அதை உபயோகப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த காதல் வயப்படுறவங்க எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணி எக்கச்சக்க ரீல்ஸ் வந்து அப்ப வந்து எனக்கு வந்து ஆஹா நம்ம சொன்னது வந்து எல்லாருக்கும் பயன்படுது, எல்லாருக்கும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து அதான் ரீச் இல்ல. அப்போ ரொம்ப சந்தோஷமா ரியலாவே அந்த பாட்டு மியூசிக் ஆகட்டும், அந்த பாட்டோட ஆம்பியன்ஸ், டான்ஸ் ஆகட்டும் பர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க. மனிதி வெளியே வா அப்படின்னு இன்னொரு பாட்டு இருக்கு இறைவில. ஆனா நல்ல ஒரு படம் இறைவி. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல வந்த ஒரு படம். அடுத்தபடியா நம்ம பசங்களை வேட்டி கட்ட ஆரம்பிச்சதே நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ரியலாவா? அப்படிலாம் இல்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து பேண்ட் போட்டு இருந்த பசங்களெல்லாம் மைனரை வேட்டி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி கட்ட வச்சுட்டீங்க. மைனரை வேட்டி கட்டி. ஆமா அது ஒரு ஆக்சுவலா வந்து நீ என்ன மைனரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு கிராமத்துல எல்லாம் சொல்ற வழக்கு இருக்கு. இந்த பாட்டு கொஞ்சம் ஃபோக் சம்பந்தப்பட்டது அப்படின்றதுனால வந்து தெலுங்குல இருந்து அந்த பாட்டு வர்றப்ப வந்து அது ஒரு வெர்ஷன்ல இருந்துச்சு. அந்த வேட்டி சம்பந்தமா இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து அந்த மைனர் வேட்டி கட்டி அப்படிங்கறத நம்ம ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன். சந்தோஷ் ரொம்ப ரீச் ஆச்சு. சந்தோஷ் சாரோட பொண்ணும் பாடியிருப்பாங்க, தி வந்து அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல். அந்த பாட்டு நாங்க சில பாடல்கள் வந்து நம்மள அறியாம ரீச் ஆகும். ஆனா சில பாடல்கள் வந்து உருவாக்குறப்ப தெரியும். யூனிக் வாய்ஸ் இல்ல தீக்கு எப்பவுமே. ஆமா சில பாடல்கள் வந்து நமக்கு உருவாக்குறப்ப தெரியும் இது கன்ஃபார்மா ஹிட் ஆகும், ரீச் ஆகும் அப்படின்னு. நம்ம நினைச்ச மாதிரி அது ரீச் ஆச்சு. இந்த பாட்டு தி பாடியிருப்பாங்க, மேல் வந்து அனிருத் பாடியிருப்பாரு.
அதே மாதிரி இறுதி சுற்று இன்னும் அப்படியே லைனப்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிட் 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இறுதி சுற்றுல வா மச்சானே ரித்திகா சிங்க ஒரு குத்தாட போட வச்சிட்டீங்க அந்த பாட்டுல. அந்த பாட்டு அந்த படத்துக்கு பேர் வாங்கி கொடுத்ததே அந்த பாட்டு தான், வா மச்சானே வா மச்சானே அந்த பாட்டு இல்லையா, ரித்திகா ஆடுவாங்க. சொல்லுங்க அதை பத்தி. அதான் அது எப்படின்னா வந்து சுதா கொங்கரா மேம் அதுங்க இயக்குனர் அவங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் சசிகாந்த், சந்தோஷ் நாராயண் 3 பேருமே கூப்பிடுறாங்க. சந்தோஷ் வீட்டில் தான் நாளைக்கு, அதாவது சண்டே இது நடக்குது. நாளைக்கு மண்டே வந்து காலைல வந்து தினேஷ் மாஸ்டர் குறையில் பாட்டு இருக்குது, டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உடனே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் தான் பேச்சு வருது. உடனே என்ன கூப்பிட்டாங்க. நான் போய் கிட்டத்தட்ட ஒரு தீம் சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பாக்ஸரு, இந்த மாதிரி வந்து அதான் காசு கொடுத்து நீ வா அப்படின்னு சொல்லி கத்துக்கிறதுக்கு கூப்பிடுவா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தடால் புடால்னு கொஞ்சம் அந்த கேரக்டர்லாம் சொன்னாங்க. கேரக்டர் சொல்லிட்டு இதுதான் பாட்டு அப்படின்னாங்களா. டக்குன்னு அப்படியே வந்து ஒரு 1/2 hour அப்படியே உட்காந்தோம். டக்கு டக்குன்னு எழுதி கொடுத்தாச்சு. 500 தாளை பார்த்து ஆட்டம் போடுறா அப்படியே எழுதினது தான். ஒரு 1/2 hourல அந்த பாட்டு உருவாயிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. அந்த பாட்டு தான் ஆக்சுவலா உங்ககிட்ட பிடிச்சதே வந்து உங்களோட வரிகள் தான். ஏன்னா வரிகளும் ரொம்ப கேட்சா இருக்கும். காதல் கனவே நம்ம எடுத்தாலும் வந்து அந்த இறகான படக நீ அந்த வரிகளும் சரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஏன்னா யாருப்பா இந்த லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுவாங்க. அதுதான் முத்தமிழ், முத்தா எழுதுறது தான் முத்தமிழ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க ராஜா சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ராஜா சார் கூட ஒரு காம்போசிஷன் ஒர்க் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க ராஜா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். அதான் நான் வந்து ஆக்சுவலா வந்து இளையராஜா சாரோடலாம் நான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோமா அதெல்லாம் அதை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் முடியாது அப்படின்றதுனால அவரை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. நம்ம வந்து ஒரு உயரத்துல வச்சுட்டு அப்படியே இருந்தாச்சு. திடீர்னு பார்த்தா எனக்கு வந்து எஸ்சிஎஸ்சி சார்கிட்ட இருந்து அழைப்பு வருது. இந்த மாதிரி வந்து ஒரு பாடல் எழுதணும் என் படத்தை டூரிங் டாக்கீஸ் அப்படின்ற படத்துல. சரி சார், அவர் ஒரு சீனியர், அவர்கிட்ட எப்படியா நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு சீனியர் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படிங்கிறப்ப போய் ஒர்க் பண்றப்ப எல்லா தீம்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் சாங்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப மியூசிக் வந்து இளையராஜா அப்படின்னு சொன்னாரு. அப்படியா கும்முனுச்சு அப்படியே ஒரு மாதிரி. அப்படியேப்பா சரி ஓகேன்னு அப்புறம் எழுதி ஓகே நேராக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. பேசுனீங்களா? பேசினேன். அதுக்கப்புறம் வந்து அவரை பத்தியே அந்த பாட்டில் எழுதியிருப்பேன் நான். அதாவது அன்னக்கிளியில் பிறவி எடுத்த மண்ணின் மைந்தன் சிறப்பு, எங்கள் மண்ணின் மைந்தன் சிறப்பு, இந்த வண்ணத்திரையில் மெட்டு மெட்டா கொட்டி கொட்டி கிடக்குன்னு அவரை பத்தியே அவர் சாங்ல நான் எழுத, அதுக்கு அவர் டியூன் போட்டு அப்படி ஒரு 4 லைன் அதுல இருக்கு. அவரை பத்தியே எழுதினப்ப அந்த ஒரு பெருமை இருக்குல்ல, நமக்கு ஒரு சந்தோஷம். அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டு இருக்கலாம். இளையராஜா ஆமா. எனக்கு வந்து என்னன்னா நான் இங்க வந்து சென்னைக்கு வர்றப்ப வந்து போய் நடிக்கலாம், படம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சினிமா பத்தி என்னமோ எதுவுமே தெரியாம அப்படி வந்தது. இங்க வந்த பிறகு நான் மியூசிக்ல கொஞ்சம் டிராவல் பண்ணதுனால லிரிசிஸ்டா மாறுறப்ப வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு போயிட்டு இருக்கப்ப நம்ம வந்து எழுத்தாளர் கரெக்டாக தான் எழுதிட்டு இருக்கோம் பாடலாசிரியர் அப்படின்னு. இப்போ வந்து அவர் சாருக்கு வந்து நான் அந்த பாட்டு எழுதி அது முடிஞ்ச பிறகு நான் வந்து எனக்குள்ள நானே வந்து நம்ம ஒரு முழுமையான ஒரு பாடலாசிரியர் அப்படின்னு நானே என்னை தேர்த்திக்கிட்டேன். அது வந்து எனக்கு ஒரு முழுமையை கொடுத்துச்சு, எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் கொடுத்துச்சு. அடுத்தபடியா பாரஞ்சித் அவர்களுக்கும் நீங்க பாடல் பாடியிருக்கீங்க. பாடியிருக்கேன். நம்ம தலைவருக்கும் நீங்க பாட்டு பாட்டீங்க. அடுத்தது நம்ம தளபதி ஏகே மட்டும் தான் பாக்கி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு எப்ப பண்ண போறீங்க? மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கொடுத்தா பாடிடலாம். அதுல வந்து சந்தோஷ் நாராயண் வந்து இந்த மாதிரி காலால வந்து ஒரு பாட்டு இருக்கு, ஒரு புரட்சி தாராவி சம்பந்தப்பட்ட படம் இல்லையா, புரட்சி சம்பந்தமான பாடல். அதுல வந்து டோப்பர் டெலிக்ஸ் வந்து ராப்ல பாடியிருப்பாரு. அது ஜஸ்ட் ஒரு மெலடி வரும், தெருவிளக்கு வெளிச்சத்துல அந்த பாடல். அது வந்து அந்த போர்ஷன் வந்து நான் பாடியிருப்பேன். தலை குனிஞ்ச காலம் போய் நெஞ்ச நிறுத்தி இப்ப வாழ்வு நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் பாடிருக்கேன். எப்படின்னா வந்து இப்போ ஒரு ரஜினி சார் படத்துல வந்து பாடியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை.